அயோத்தி தர்மம் தழைத்திருந்த காலம். அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் தர்மத்தின் உருவான ஸ்ரீராமர். ராமரின் ஆட்சி ராம ராஜ்யம் என்று புகழப்பட்டது. ஏன் தெரியுமா? அங்கு நீதியும் கல்ல எல்லா உயிரினங்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டது. ராமர் தினமும் ஒரு வழக்கத்தை கடைபிடித்தார். அவர் அரண்மனை வாசலில் நின்ற காவலிடம் இன்று யாராவது தங்கள் குறைகளை சொல்ல வந்தார்களா என்று கேட்பார். காவலன் எப்போதும், இல்லை பிரபு, உங்கள் ஆட்சியில் யாருக்கும் குறையில்லை என்று சொல்லுவான். அதை கேட்ட ராமர் சிரித்தபடி உள்ளே செல்வார். அரண்மனை வாசலுக்கு ஒரு நாய் வந்தது. ஒரு நாய் வந்தது. அது சாத்தாரா நாயா? அதன் உடன் முழுதும் இரத்தக்காயில் நடக்கவே முடியாமல் வலியுடன் இருந்தது. அது காவலிடம் குறைத்தது போல சொன்னது, இந்த ராமராஜ்யத்தில் எல்லா உயிர்களும் சமம் என்றால் எனக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நீதி வேண்டும். என்னை உடனே ராமரிடம் அழைத்து செல். அந்த குரலில் இருந்த வேதனை காவலனை கலங்க செய்தது. உடனே ராமரிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். நீதியின் முன் ஒரு நாய். ராமர் பொறுமையாக கேட்டார். அந்த நாயை உடனே உள்ளே அழைத்து வா என்றார். அரசவையில் ஒரு நாய். அது ஒரு அரிதான காட்சி. நாய் ராமரை பார்த்து வணங்கி, உங்கள் ஆட்சி எல்லா உயிர்களும் சமம் என்றால் நிலை பாருங்கள், ஒரு சன்னியாசி என்றது. நான் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் காரணமே இல்லாமல் அந்த சன்னியாசி என்னை கல்லால் அடித்து நிலைக்கு கொண்டு வந்தார். நீங்கள் தர்மத்தின் உறுத்தத்தக்க தண்டனை. உடனே அந்த சன்னியாசி அரசவைக்கு அழைக்கப்பட்டான். ராமர் கேட்டார், இந்த வாயிலா ஜீவனை இப்படி சித்திரவதை செய்தாய்? சன்னியாசி தலைகுனிந்து சொன்னான், நான் பிச்சை கிடைத்தால் மட்டுமே உண்பவன், அன்று எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. பசி என்னை வாட்டியது. அப்போது இந்த நாய் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்தது. அதனால் இதை செய்து விட்டேன். அதை கேட்ட ராமரின் முகம் கடினமடைந்தது. சந்நியாசம் என்பது பற்றற்ற நிலை. ஆனால் நீ கோபத்திற்கும் பொறாமைக்கும் அடிமையாகி வாயிலா ஜீவனை வதைத்திருக்கிறாய். இதற்காக உனக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளித்தார். அரசவையில் அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் அந்த நாய் திடீரென பேசியது, ராமா, இந்த தண்டனை போதாது, இதைவிட கொடுமையான தண்டனை அவனுக்கு வேண்டும். ராமர் ஆச்சரியப்பட்டார். அமரண தண்டனை விட கொடுமையான தண்டனையா? அது என்ன? நாய் மெதுவாக சொன்னது, ராமா, நான் சென்ற பிறவியில் ஒரு கோயின் தர்மகர்த்தாவாக இருந்தேன். அப்போது நான் ஆலயத்தின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினேன். அதற்கான நான் பாவத்தால் போது நான் நாயாக பிறந்து குப்பையில் கிடக்கும் உணவை உண்டு மக்களிடம் கல்லடி வாங்கி வாழ்கிறேன். அதனால் இந்த சன்னியாசிக்கு ஒரு கோயின் தரத்தா பதிவே கொடுங்கள். அவன் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவான். அப்போதான் அவனும் என்னை போலவே அடுத்த பிறவியில் துன்பத்தை அனுபவிப்பான். இந்த வார்த்தைகளை கேட்ட ராமர் ஆழமாக சிந்தித்தார். பிறகு அமைதியாக சொன்னார், அது அப்படியே ஆகட்டது, ஆசீர்வாதமா? அந்த சன்னியாசிக்கு கோயில் தர்மத்தா அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த கதை சொல்லும் உண்மை, மரண தண்டனை ஆன்மாவை தொடர்ந்து துரத்தும்.